சுரபுரம் என்னும் ஊரில் கேசவ பட்டர் என்பவருக்கு நாராயணன் என்ற மகன் இருந்தான். கேசவ பட்டர் மிகவும் ஏழை, தெய்வ பக்தி நிறைந்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய பூஜை பெட்டி, சொம்பு முதலியவைகளுடன் தேச யாத்திரை கிளம்பினார். பல நாட்கள் கடந்து வியாசர், பராசரர், சுகி என்னும் 3 முனிவர்களை சந்தித்தார். அவர்களை வணங்கி தன் கஷ்ட நிலைமையை சொல்லி வருந்தினார். அந்த 3 முனிவர்களும் கேசவ பட்டருக்கு ஆறுதல் சொல்லி ஸ்ரீ ராம நவமி விரதத்தை உபதேசம் செய்து அதை கடைபிடிக்கும்படியாகவும் ராமாயண உபன்யாசம் சொல்லவும் கேட்கவும் சொன்னார்கள். இப்படி செய்வதால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள், வியாதிகள் நீங்கும், தொலைந்து போன பொருள்கள் கிடைக்கும், சந்ததி இல்லாதவர்களுக்கு உத்தமமான குழந்தைகள் பிறக்கும் என்று 3 முனிவர்களும் ஸ்ரீராம நவமி பூஜையின் பலனை சொல்ல கேசவ பட்டர் அவர்களை வணங்கி வீடு திரும்பினார். உபதேசித்தபடி ஸ்ரீராம நவமி விரதத்தை முறையாக செய்ய தரித்திரம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்தார். கேசவ பட்டரின் மகனான நாராயணனிடம் ஸ்ரீராம நவமி விரதத்தை உபதேசம் கேட்ட ஒரு ஏழை சுமங்கலி பெண் அதை கடைபிடித்து அதன் பயனாக தன்னை விட்டு பிரிந்து காசிக்கு போன கணவன் திரும்பி வர பெற்றாள். ஸ்ரீராம நவமி விரதத்தின் பலனாக அவள் மகனோ அந்த தேசத்து அரசன் இறந்து போய் மன்னனை தேர்வு செய்ய வந்த பட்டத்து யானை தன் கையில் உள்ள மாலையை போட அரசனாவே ஆனான். அனைவரும் இந்த ஸ்ரீராமநவமி விரதத்தை கடைபிடித்து சகல சௌபாகியங்களையும் அடைய பிரார்த்திக்கிறோம். ఎంతరో మహానుభావులు ఎంతరో మహానుభావులు అంతరికి వందనములు ఎంతరో మహానుభావులు అంతరి